ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரம் அஸ்மத்குரும் சந்ததமானதோஸ்மி. ஓம் व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ओम नमोस्तु ते व्यासविचालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. ॐ सुविज्ञानानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः. ओं नमो ब्रह्मादिभ्यो विद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगतो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सगवीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्री गुरुभ्यो नमः. हरिः ॐ. இப்போ பிரம்மசூத்திரம் இது எல்லாருக்குமே புரியும். நான் சொல்கிறத திருப்பி சொன்னீங்கன்னா வியாசாச்சாரியர் சொல்கிறதே சூத்திரத்தை நீங்கள் இன்றைக்கி சொன்னது மகா புண்ணியம் கிடைக்கும். சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால் எல்லாருமே சொல்லலாம். புக்கு வேணும்ன்ற அவசியம் இல்லை. உத்கிராந்தி, வெரி குட். உத்கிராந்தி கத்யாகாதினாம் स्वात्मानाच उत्तरयोः नानुः अधश्रुतेः इति चेत् न इतराधिकारात् स्वस्वस्तेन उन्मानाभ्यां च अविरोधः चन्दनवत् अवस्थितिः वैशेष्यात् इति चेन्न अभ्युपगमात् कृतिः गुणात्वा लोकवत् व्यतिरेको गंधवत् तथा च दर्शयति पृथक् उपदेशात् तद्गुणसारात्वात् तु तद्व्यपदेशः
பிராஜ்ஞவத் தத்குணசாராத்வாத்து தத்விபதே சஹா பிராஜ்ஞவத். இப்போ வந்து மங்கள வாத்தியத்தோட நாம் வந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். ஓம் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. வியாசர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் விஷ்ணு. உனக்கு மறந்து போயிடுன்னு சொல்லிட்டாக வியாசாய விஷ்ணு ரூபாய சொன்ன போகிறாத, வியாச ரூபாய விஷ்ணுவே. ஸோ அப்போது ரீஎம்பசைஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் நமோ வை பிரம்ம நிதையே. பிரம்ம நிதி கொடுத்தவர், பத்மநிதி அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஹையஸ்ட் நிதி அது, பிரம்ம நிதி கொடுத்தவர். யாருடைய பரம்பரையில் வந்தார்? வாசிஷ்டாய நமோ நம. அந்த பரம்பரையில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் நாம் வந்து நமஸ்காரம் பண்ணுகிறோம். ஓகே, அவர் எப்படிப்பட்ட ஒரு வியாசர்? நமோஸ்துதே வியாச விசால புத்தி. விசாலமான புத்தி நம்ம இங்கே பார்க்கும்போதே தெரிய போகிறது. விசால புத்தினா அதுக்கு என்ன மீனிங்? வியாசர் தான் மீனிங். வியாசரை புரிஞ்சுட்டா விசால புத்தி என்னன்றது புரியும். அவ்வளோ விசால புத்தி. புல்லார விந்தாயத பத்திர நேத்திர ஏனத்வயா பாரத தைல பூர்ணகா பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபகா. அவர் ஞானத்தினுடைய பிரகாசம் பொருந்தியவர். அப்பேற்பட்ட வியாசாச்சாரியார் உடைய விஷயத்தில் நாம் இருக்கோம். இன்றைக்கி நாடு முழுக்க, உலகம் முழுக்க எந்தெந்தெல்லாம் குரு பரம்பரை இருக்கிறதோ அந்த குரு பரம்பரை முழுக்க பார்த்திங்கன்னா வியாசரை மையமாக வச்சுருக்கு. லோகத்தில் எத்தனையோ நல்லது நடக்கிறது, கெடுதல் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறது, புரியுதா? ஆனால் இங்கே ஒரு நீங்கள் காட்சி பார்த்தீங்கன்னா வேறு ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்போ வந்து எல்லா காலத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் விதவிதமாக தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இல்லை, நம்ம வந்து ஒரு சைடை மாத்திரம் பார்த்தோம்னா இன்னும் எல்லாம் மோசமாகவே நடக்கிறதே அப்படின்னு நமக்கு மனசில் தோணும். ஆனால் அப்படி தோன்றதுக்கு அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சி. இங்கே வந்து நிறைய பேர், இதில் பாதி பேர் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கிறது 1/3 2/3 பீப்புள் போயிட்டாங்க பூஜை முடிச்சுட்டு. அப்படிதான் இந்த 1/3 பீப்புளை வந்து அதனால தான் அப்படியே கண்டினியூஸாக 2 கிளாஸ் எடுக்கிறான்னு சொல்கிறேன். நடுவில் 1/3 போயிடக்கூடாதுன்னு. அதனால் வந்து நீங்கள் நம்ம எல்லாரும் வந்து பாக்கியவான்கள். ஏன்? அதாவது இதுலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. பூஜை இருக்குது, பூஜா முடித்த பிறகு பாராயணம் இருக்குது, பாராயணம் முடித்த பிறகு படிப்படியாக நம்மளுடைய ஆன்மீக பயணத்தில் மேலாண்ட போகிறதுக்கு நம்ம எல்லாரும் மேலே போகிறதுக்காக இங்கே வந்து தொடர்கிறோம். இது வந்து சாதுர்மாச விரதம். வந்து பொதுவாக சாதுக்கள் இருப்பாங்க. சாதுர்மாச விரதத்தில் எங்கேயும் போகாமல் ஒரு இடத்துல இருப்பாங்க பழைய காலத்தில். அந்த பழைய காலத்தில் இருக்கும்போது அந்த சாதுவை அந்த ஊர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து காலையில் அவரோட பூஜைக்கு, அவரோட சத்சங்கத்துக்கு கலந்து பண்ணிண்டா இந்த சாதுர்மாசம் வந்து நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வந்து பெரிய யாகம் யஜ்ஞம்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த புண்ணியம் கிடைக்கும். சாது தர்ஷனம் வந்து இந்த கோபுர தர்ஷனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் வியாச பூஜையில் வந்து சாதுவை தர்ஷனம் பண்ணுறது அத்தனை சகசர கோடி நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படின்றத இந்த நேரத்தில் நம்மளோட சம்பிரதாயத்தில் சொல்ல கிடைக்கிறது. அதனால தான் எல்லாருமே வந்து எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம வந்து விடாமல் இங்கே இந்த நேரத்தில் வந்து சேர்ந்துருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்தில் இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ணுறதுன்றது அத்தனை ஒரு பெரிய புண்ணியம். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிட்டேன் நான். ஸோ அது என்ன, என் வழி தனி வழி அது அல்ல, புரியுதா? எல்லா விஷயத்தையுமே எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி
பண்ணுறது வந்து என்னுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பத்திலேயே வந்து பால சம்ஸ்காரம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சம்ஸ்காரம் இருக்குது, அதில் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது நமக்கு எப்பயுமே நமக்கு கிடைச்சதை டக்குன்னு கொடுத்தோம். அது வந்து அது இந்திராணி அம்மாளுடைய பழக்கம். அந்த பழக்கம் அதனால தான் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்ரீலங்காவில் கூட அந்த டிவி இன்டர்வியூ எடுத்த உடனே அவர் இன்டர்வியூ எடுக்கும்போதே அவர் சிஷியனாக மாறிட்டார். ஏன்னா அந்த பேச்சு அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இங்கே ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சிங்கள தமிழில் உங்களை பேச சொன்னாங்களா அப்படின்னு. அவங்க பேசலை, நான் அப்படியே சிங்கள தமிழாக வந்துடுத்து பிறகு தான். அதனால் அது எல்லாம் முடித்த பிறகு அவர் வந்து நமஸ்காரம் பண்ணார். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் அவர் இன்டர்வியூ எடுக்கிறாரு, நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் வந்து எனக்கு வந்து ஆண் வாரிசுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஒரு சன்னியாசினா எல்லாரும் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அவர் ஒருத்தருக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை, அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். அதனால தான் நான் எங்கே போனாலும் வந்து முன்ன பின்ன தெரியாமல் உனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. அப்போ யாருக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க? சாது சன்னியாசிக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. இது நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம். ஏன்னா அவர் வந்து என்னெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறாரோ அதெல்லாம் என்கிட்ட ஒருத்தர் வந்து சின்சியராக சொன்னார், ஜே உங்கள் காலை தொட வேண்டாம்னு சொல்லுங்க ஜி. ஏன்பா? நம்ம பண்ணின தபஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எப்படி? எனக்கு இதுவே ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. ஓ அப்படி ஒன்று கொடுக்குறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு. என்ன அப்படி ரெண்டு விஷயம் இருக்குது. அது அவர் சொன்னது உண்மை, அவர் சொன்னது உண்மை. அந்த அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த தபஸு. அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? திருப்பி புனருத்தாரணம் பண்ணணும். புரியுதா? அதுக்கு பெஸ்ட்டு வந்து நிறைய புண்ணியம் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ பேர் நமஸ்காரம் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ நிறைய புண்ணியம் பண்ணணும். இப்போ நிறைய புண்ணியம் பண்ணணும்னா அதுக்கு வேண்டிய வெயிட்டேஜ் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து சைக்கிளில் போகலாம், அப்புறம் பைக்கில் போகலாம், அப்புறம் காரில் போகலாம், அப்புறம் ஃப்ளைட்டில் போகிறோம். ஏன் ஃப்ளைட்டில் போகிறோம்? கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்காக. இந்த ஸோ ஒரு 10 மணி நேரத்தை வந்து 1 மணி நேரத்தில் போகிறதுக்காக. அப்போ நான் வந்து நிறைய புண்ணியம் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், ஷேர் பண்ணணும். அப்போது எனக்கு என்ன கிடச்சிதுன்னா, இந்த வகுப்பு வந்து எடுக்கிறேன்ல அது வந்து நிறைய புண்ணியம். ஃபார் இன்ஃபர்மேஷன் கேட்குறவாளுக்கும் அதில் 50% உண்டு. புரியுதா? அதனால் நீங்கள் கேட்க கும்புலேட்டே ஆகிடும். புரியுதா? நிறைய புண்ணியம் வரும். அந்த புண்ணியத்தை செலவு பண்ணிட்டீங்கன்னா ஆடம்பரமாக இருக்கலாம், லக்ஸுரியஸாக இருக்கலாம். அதையும் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸ்வரா மேலே ஸ்ரத்தை, சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தை, குரு மேலே ஸ்ரத்தைன்றது ஒன்று உண்டாக்கும். ஸ்ரத்தையை வந்து கோபம் மாதிரி அது தானாக வரணும். நீ வந்து இப்போது ஒரு 2 மணி நேரம் ஸ்ரத்தையோடு இரு அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுதான் நீங்கள் வந்து சுவாமியை கும்பிட சொல்லுவாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து. சில இப்படி இருக்கும் சில குழந்தைகளாம். புரியுதா? அது ஸ்ரத்தை தானாக வரணும். அது இப்போ புரியறதா? அப்போ நீ வந்து அவனுக்கும் சேர்த்து கும்பிட்டு பழகணும். புரியுதா? அப்போது ஆரம்பத்தில் என்ன பண்ணணும்? அவன் கும்பிட்டோன்னா ஏதாவது கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணணும். அப்போ தான் அவன் கும்பிடுவான். புரியுதா? ஓ கும்பிட்டா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தானாக வந்து பழக்கத்தில் வந்துடும் அது. இது அதனால் இந்த சாதுர்மாச விரதத்தை எனக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது. எனக்கு சன்னியாசி கொடுத்தவர் ஓம்காரானந்த சுவாமிகள். அந்த ஓம்காரானந்த சுவாமிகள் வந்து சாதுர்மாச விரதம் அப்படி சொல்லி ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சார். ஏன்னா நான் அவர்கிட்ட இது எடுத்ததுனால அவர் அனுப்பிச்சார். அதில் என்ன அப்படி போட்டிருந்தார்னா, சாதுர்மாசத்தில் விசேஷ பாதுகா பூஜை நடைபெறும், தினசரி பங்கு கொள்ளலாம், அதில் வந்து 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும், அந்த பாதுகையில் எத்தனை பேர் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடாடாடாடா, இது 1000 ரூபாய்க்கு விட ஒரு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கு பெருமான மதிப்பாயிடும். நம்ம ஐடியாவே என்னென்னா அதை பூஸ்ட் பண்ணணும். அப்போது கிளாஸு கேட்டுட்டோம்னா நமக்கு பூஸ்ட் ஆகிடும், அவளுக்கும் பூஸ்ட் ஆகிடும். அதனால் 60 நாள் கிளாஸ் எடுத்துருவோம் அப்படின்னு இந்த இன்விடேஷன் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து 60 நாள் கிளாஸ் எடுத்தேன். நான்
இது என்ன பண்ணுன்னா இப்போ நம்ம எடுத்துன்னு இருக்கிறது ஸோ ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இதை வந்து 2009 2016 வரைக்கும் இந்த சாதுர்மாச விரதம் எடுத்து கிட்டத்தட்ட முடிஞ்சுடுத்து அப்படி தான் இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் கூட சொல்லிட்டு போனேன். பாபாய் இதெல்லாம் முடிஞ்சுடுத்து, இங்கே கூட சமாராதனைலாம் பண்ணி அதெல்லாம் ஒரு இது கண்ணீர் மல்க அழுது புலம்பி இதெல்லாம் பண்ணி இனிமேலாம் நான் பேச மாட்டேன்னா நீ இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு போனோம். அப்படி போனால் அங்கே போனால் அது கர்ம பூமி ஆயிடுச்சு. சாஸ்திராலே இருக்குல்ல, எங்கேயாவது ஒழுங்காக இருந்திருக்கலாம் போல இருக்கு. இங்கே வந்து அந்த 10க்கு 10 நான் எங்கேயுமே போக மாட்டேன், யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன். அந்த இடத்துல போனதும் 10 வருஷமாக சுற்றணும் அப்படி சுற்றிட்டு இருக்கேன் நான். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு சுற்றிட்டு வந்திருக்கேன் நான், புரியல. ஸோ அப்படி ஆனால் கூட வந்து வகுப்பு விடாமல் 2 வகுப்பு 2 கிளாஸ் வந்து சாஸ்திராலயத்துலேயும் ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடத்துலேயும் வகுப்பு எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சாதுர்மாச விரதம் இன்றைக்கி வியாச பூஜை குரு பூஜையோட நம்ம இன்றைக்கி துவக்கி இருக்கோம், புரியுதா. அதனால் போன வருஷம் இதை ஆரம்பித்தோம் 23. இந்த வருஷம் வந்து நம்ம வந்து இதை பூர்ணமாக பண்ணுறோம். அடுத்த ஆண்டு வந்து நான் வந்து சித்திரக்கூடு போகிறதா இருக்கேன் நான் சாதுர்மாசத்துக்கு. சப்போஸ் நீங்களும் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் என்னோட வந்து 2-3 மாதத்துக்கு தங்கலாம் சித்திரக்கூடுக்கு. என்ன அந்த பத்ரகிரியாருக்கு கொடுத்தார்ல ஒரு பானை கொடுத்து பட்டினத்தார், நானும் ஒரு பானை கொடுத்து உன்னை வந்து இப்போல்லாம் உனக்குலாம் அழகான பானை எல்லாம் கொடுப்போம். பழைய காலத்தில் மாதிரி ஓல்டு பானை எல்லாம் கிடைக்க மாட்டாங்க, காலம் மாறுறதில்ல. இதெல்லாம் இப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாரு, பானை எல்லாம் பாரு, இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது பூ வச்ச பானை வேறு. நீ மாத்திரம் டிசைன் பண்ணிக்கிறதா, பானையை கூட டிசைன் பண்ணிக்கிறது. இப்போ புரியுதா? அப்போ நீ டிசைன் பண்ணும்போதெல்லாம் இந்த பானையை வச்சுக்கணும், புரியுறதா. நம்ம மேக்கப் பண்ணிக்கிறோம்ல, இதுக்கும் மேக்கப்பு நாம ரூபம் தானே மேக்கப் பண்ணிக்க முடியும், ஆத்மாவை மேக்கப் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து 10வது சாதுர்மாச விரதத்தை நம்ம துவக்கி இருக்கிறோம், புரியுதா. அப்போ இது உங்களை எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஸோ இந்த வர பரம்பரையில் வந்திருக்கிற இந்த பரம்பரையினுடைய அருளை பெற்று இறைவனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து உங்களுக்கு நான் மெசஞ்சராக ஆசீர்வதிக்கிறேன். இது முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து நாம் வந்து இந்த ஷிபிர் வந்து நம்மளுடைய ஷிபிர் 22வது ஷிபிர் வந்து சாஸ்திராலயம் ஆத்ம ஞான சாஸ்திர வித்யாபீடத்தில் பிரம்ம வித்யா ஷிபிர் இருந்தது. சும்மா இன்ஃபர்மேஷன் இது. 23வது ஷிபிர் வந்து பிரம்ம வித்யா ஷிபிர் வந்து வியாச பூர்ணிமா குரு பூர்ணிமா இன்றைக்கி பூர்ணமாக பண்ணிவிடுவோம். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், நாளையிலேருந்து 24/94 புரியுதா. 94னா மேஜராக இருக்கிறது கண்டினியூஸாக, 24 இப்போ பிரம்ம வித்யா ஷிபிர். இந்த ஷிபிர் வந்து தொடர் வகுப்பு ஷிபிர். இந்த தொடர் வகுப்பு ஆரம்பம்னா ஒன்று முடிவு இருக்குல்ல, என்றைக்கோ ஒரு நாள் முடிப்போம். அன்னைக்கு வந்து நாளைக்கு திருப்பி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் 5 ஆரம்பித்து என்றைக்கு முடிக்கிறோமோ அன்னைக்கு மீதி 5 முடிப்போம், புரியுறதா. நடுவில் கேம்பெல்லாம் வரும், கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது, புரியுதா. கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க சுவாமி, இன்றைக்கி தட்சிணாமூர்த்தி சொன்னீங்க, இன்றைக்கி முடிச்சுட்டீங்க, நாளைக்கு ஆரம்பிக்கிறீங்களாம் சொல்லக்கூடாது, புரியுதா. ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா நாளைக்கு மறந்துட போகிறோம், அதனால சொல்கிறேன், யாராவது ஞாபகப்படுத்தணும். அதனால் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம 25/95 2 நம்பர் சொல்கிறேன். ஒரு ஷிபிர், இன்னொன்று மேஜர் ஷிபிர். அது வந்து சிதம்பரத்துக்கு போகிறோம், புரியுதா. அந்த ஷிபிர் இங்கே சபேஷன்ஜி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து காஷி கஷேத்திரத்துக்கு ஒரு ஷிபிர் போகிறோம். அது 26/96 ஷிபிர் நம்பர். ஓகே. அயோத்தியா கஷேத்திரத்தில் ஒரு ஷிபிர் பண்ண போகிறோம். அது 27/97. யார் யாருக்கெல்லாம் புண்ணியம் இருக்கிறதோ, புண்ணிய பலம் இருக்கோ, ஸ்ரத்தை இருக்கிறதோ, சக்தி இருக்கிறதோ அவங்கெல்லாம் வந்து 25 வரைக்கும் இந்த பயணம் இருக்கும். 2025 வரைக்கும் இந்த பயணம் இருக்கும். நான் எப்பெல்லாம் கூப்பிட்றேனோ அப்போல்லாம் யாருக்கு முடியுமோ கூட வந்துடுங்க, முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்குங்க. இதில் இப்போ ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்கள் ரொம்ப சாது ஆகிட்டீங்களே. அப்போ நான் முன்னாடி சாது இல்லைன்றியா? நான் சன்னியாசி எடுத்துகிட்டு ரிஷிகேஷ் போகும்போது
அவன் நல்ல சாது இல்லை, குட் சாது இல்லை, குட் சாது இல்லைன்னு. ஏடா இப்படி ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்கிறானே அப்படின்னு. சாது சொன்னாலே குட்டுன்னு அர்த்தம். அவர் நல்ல சாது இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுது. எல்லாமே அந்த தொழிலுக்கு போனால் தானே புரியும். இல்லை, நம்ம சன்னியாசி ஆகி சாதுக்களோட அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்து, இன்றைக்கி 2 பேர் தம்பதிகள் வந்தாங்க, 2 ஆச்சாரியர்கள். சுவாமி கோடானு கோடி நமஸ்காரம், எத்தனையோ சாதுக்களை பார்த்து விட்டோம், இப்பொழுதுதான் உங்களுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிகிறது. அதுதான் வெயிலில் போனால் தான் மரத்தோட நிழலோட அருமை தெரியுன்றது புரியுதா. அவங்க இப்படி சொன்னாங்க. உண்மையிலேயே நீ காலையில் வந்துட்டேன் புரியுதா. அப்படி அது நமக்கு தெரியல. நான் சாதாரணமாக தான் இருக்கேன். நான் அவங்களுக்கு என்ன அனுபவம் தெரியாது. ஆனால் இப்படி கூப்பிடும்போதெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சாது ஏன் சாது நல்ல சாது கெட்ட சாது சொன்னாங்கன்னா, என்னையே ஒரு சாது வந்து கடத்திட்டு போயிட்டார் இதில் மகாராஷ்டிராவில். அப்புறம் நம்ம எத்தனை ஊர் தண்ணி குடிச்சிருக்கோம் இல்லையா. அவனை மிரட்டி கோவாவில் வந்து ஃப்ளைட்டு ஏறி நான் தனியாக தப்பிச்சு வந்துட்டேன். சாதுவே மிரட்டி கடத்திட்டு போகிறான்னா இந்த லோகம் எப்படிப்பட்டது. நான் நம்ம சின்ன வயசுலேயே எனக்கு ஒரு பையன் சொல்லி கொடுத்தான். என்ன சொல்லி கொடுத்தானா, ஃப்ரெண்டு, நான் இதுக்கு போயிட்டேன், பிரச்சாரக்கா போயிட்டேன். சின்ன வயசுல 21 வயசுலேயே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன் புரியுதா. அப்போ ஒரு ஐடியா சொன்னான். இந்த பாரு, பஜாரில் மீதெல்லாம் நீங்கள் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, மீதி சொல்லக்கூடாது, அது சபையில் சொல்லக்கூடாது. அதனால் அந்த அவன் பையன் சொன்னானே என்ன தான் சங்கத்தில் சேர்த்து விட்டான். ஆனால் அவன் வரல, அவன் உற்சாராயிட்டான் புரியுதா. அதுபோல் நம்மளை கொண்டு வந்து வேதாந்தத்தில் சேர்த்து விட்டுட்டு அவன் போயிடுவான் புரியுதா. அவன் உற்சாரம் ஆகிட்டான்னு அர்த்தம் புரியுதா. நம்மளை மாலை போட்டு சபரிமலைக்கு போனால் கூட பிரச்சனை இல்லை. ஏன் 48 நாள் இதில் மாட்டிக்கிட்டோம்னா இது எப்போ முடியும்ன்றது தெரியாது. இப்போ முடிஞ்சுட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அப்போ தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் புரியுதா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்திருக்கீங்க. இதுக்காக நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணு அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பூஜா ரூமும் இருக்கும். பூஜை பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு, பஜனை பண்ணு, ஒரு பாட்டாவது தெரிஞ்சுக்கோ, ஒரு ஸ்லோகமாவது தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் முற்றோதல் அப்படி ஒரு பெரிய விஷயத்தை, கந்த சஷ்டி கவசத்தை முழுக்க படிக்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுக்க படிக்கிறது, லலிதா சகஸ்ரநாமத்தை முழுக்க, இதுக்கெல்லாம் என்ன முற்றோதல். அதுக்கப்புறம் உபன்யாசம் இருக்கும், கதை சொல்கிறது இருக்கும் புரியுதா. பிரகலாதன் கதை, துருவ சரித்திர கதை, இதெல்லாம் கதை கேட்கணும். இல்லை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும். இப்போ சொல்கிறவங்களாம் ரொம்ப கம்மியாகிட்டாங்க. நம்ம இளைய தலைமுறைக்கு கதைகள்லாம் சொல்லணும், நிறைய கதைகளை சொல்லணும். அப்போ தான் பக்குவமாகும். குழந்தைகளுக்கு தினசரி ஒரு கதையாவது சொல்லணும், ஒரு விளையாட்டாவது சொல்லணும், அப்புறம் கோயிலுக்காவது கூட்டிகிட்டு போகணும். இதெல்லாம் நம்ம வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள். ரெண்டாவது விஷயம் நம்ம கொஞ்சம் ஹை லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டோம்னா நீதி நூல்கள், சுபாஷிதம், ஓகே, செய்யுள்கள், உரைநடைகள், அதாவது நீங்கள் ரைட்டாக புரிஞ்சுக்கணும்னா திருக்குறள் ஒரு 10 திருக்குறள் நம்ம படிச்சுக்கணும். ஒரு 10 திருக்குறளாவது நம்ம குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களும் வீட்டில் சொல்லணும் புரியுதா. அப்படி சொன்னதுன்னு நான் மணவாசின்னு ஒரு ஊருக்கு போனேன், கரூர் பக்கத்தில் இருக்கு. அந்த வீட்டில் அந்த பையனுக்கு சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா சாப்பாடு போட மாட்டாங்க. சந்தி பண்ணிட்டு வா சாப்பாடு அப்படி சொல்லுவாங்க. பண்ணிட்டு வரமா, எப்பயும் தான் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு போடு அப்படின்னு கிடையாது. அந்த அம்மா ஸ்ட்ரிக்டாக இருப்பான் புரியுதா. அந்த பையன் பெரியவனாகி எங்கள் அம்மா அப்படி பண்ணதுனால நான் இப்போ எந்த ஊருக்கு போனாலும் நான் ஒழுங்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லு. அப்போது நம்ம சின்ன வயசில் பழக்கப்படுத்திட்டோம்னா அந்த பழக்கம் கடைசி வரைக்கும் இருக்கும். நல்ல சம்ஸ்காரத்தில் விட்டுடக்கூடாது, தொடர்ந்து பழக்கப்படுத்தணும். அப்போ நீதி நூல்கள் படிக்கிறது, மற்ற நூல்கள்லாம் படிக்கிறது, இது ரொம்ப படிக்கணும் இப்படிதான். நான் ஃபஸ்ட்டு படித்த நூல் கரும்பூதம். ஒரு கிராமத்துக்கு போவாங்க,
சிட்டியிலேருந்து. அந்த ஊரில் வந்து ஒரு கருப்பா குண்டா ஒரு பையன் இருப்பான். அவனை எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, வேலை வாங்குவாங்க. இந்த பொண்ணு மாத்திரம் அவனும் நம்மளை மாதிரி மனுஷன் தானே அப்படி சொல்லி இவ ஸ்வீட் கொடுப்பா. டே அந்த கருப்பிக்கு என்ன கொடுக்குற நீ அப்படின்னு பூதம், அது கரும்பூதம் எல்லாம். ஆனால் அந்த கதை இப்படி தான் போகும். அப்புறம் இவங்க ஸ்கூல் லீவு முடித்தோடனே அந்த பையனுக்கு அப்போ தான் அன்புனா என்னன்னு தெரிஞ்சுதான். அப்படி நான் படித்த கதையே இப்படிப்பட்ட கதை. அது இப்படிதான் கரும்பூதம் அதுன்னு பேர். அப்போ நீதி நூல்கள் வந்து மனசில் போய் பதியும். நான் எப்போ சொல்கிறேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறேன் நான், புரியுதா? அதனால் இது செகண்ட் லெவல் கொஞ்சம் நம்மளுடைய மெச்சூரிட்டி டெவலப் ஆச்சுன்னா புராணம், இதிகாசம் இதெல்லாம் படிக்கணும். ஸோ புராண இதிகாசம் நம்மளை தர்மத்தில் கொண்டு போகும். ஸோ கொண்டு போகச்சுன்னா ராமாயணம் மகாபாரதமும் வாசிக்கணும். புரியுதா? வீட்டில் இருக்கிற எத்தனை பேர் இருக்கமோ ராமாயண மகாபாரதத்தை வாசிக்கணும். நம்ம தாயார் டைரி இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், அவங்க ஒய்ஃபு கேட்க மாட்டாங்க இந்த பாடலாம், இந்த நான் எடுக்கிற கிளாஸ்லாம். ஆனால் சவுண்டாக வச்சுடுவார். அவங்க சமைச்சே ஆகணும். அந்த இடத்துல சவுண்டு வச்சுடுவார் அவர். எப்படி கேட்டே ஆகணும். உங்கள் சாமி நல்லா தான் எடுக்கிறார் போல இருக்கு, அப்படியே எப்படி அப்படி தான் வா அப்படின்னு. புரியுதா? இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சாதுர்மாசம் 2 பேரும் தம்பதிகளாக வந்துட்டாங்க. இப்படி எப்படியாவது வந்து இன்டைரக்டாக காரில் போகும்போது ரொம்ப நேரம் போக வேண்டியிருக்கோம். அப்போ போட்டு விட்டுணும் கீதையை, பகவத்கீதையை போட்டு விடணும், பிரம்மசூத்திரம் போடக்கூடாது. அப்போ போட்டு விட்டோம்னா ஓ நல்லா தான் சொல்கிறாரு அப்படின்னு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தான் மெதுவாக வந்து அந்த பழத்தில் ஊசி இறக்குற மாதிரி பண்ணணும். புரியுதா? இதுமாதிரி புராண இதிகாசம் படித்தோடனே பிரகரண கிரந்தங்கள் ஓகே ஆச்சாரியர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. வேதாந்தத்தை புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய கிரந்தங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கடைசியாக படிக்க வேண்டியது என்னது ஜி அப்படின்னா பிரஸ்தான திரயம். பிரஸ்தான திரயம், இந்த பிரஸ்தான திரயம் வந்து பொதுவாக வந்து பகவத்கீதா, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து உபனிஷத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக இது எடுத்தேன், பகவத்கீதை எடுத்தேன். ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதி, பகவத்கீதைன்றது ஸ்மிருதி, கீதை ஸ்ருதியை வந்து தழுவினது. நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், கீதா வந்து சுலபம்னு நினச்சின்னு இருக்கோம். ஏன் சுலபம்னு நினச்சின்னு இருக்கோன்னா அது நமக்கு ரொம்ப ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி அர்ஜுனன் அங்கே இருக்கிறதுனால ரிலேட்டிவாக இருக்கு. ஆனால் விஷமக்கார கண்ணன் அதில் உபநிஷத்தை விட கடினமான பல சொற்களை நடுவில் பதக்கம் மாதிரி வச்சு சொருகியிருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா சௌரியமாக இருக்கிறத வந்து பச்சாமன்னம், சங்கு ஊதினார், இதை மாத்திரம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பேன். அப்புறம் இந்திரியார்த்தேஷு அதெல்லாம் இருக்கும். புரியுதா? நமக்கு புரிகிற பாஷையில் நிறைய சொல்லுவார். புரியுதா? புரியாத பாஷையில் நடுவில் உள்ளார நுழைச்சுடுவார். உதாரணத்துக்கு ஒன்று புரியுறதா பாருங்களேன். புத்ரா தாரா கிரகாதிஷு அசக்தின்னு சொல்கிறாரு பகவான் கிருஷ்ணர். இது புரியும், இது புரியுன்றேன்னு நான் எனக்கு என்னவோ புரிஞ்ச மாதிரி தெரியலப்பா. புரியுதா? எனக்கு புரியலையோ என்னவோ தெரியல, உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். இதை மாத்திரம் இது எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சுட்டு டெய்லி ஒரு தடவை பாரு. புத்ரா தாரா கிரகா திஷு, திஷுன்னா மீதெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கணும். அதில் அசக்தி பற்றற்ற நிலை வரணும். அனபிஸ்வங்கா, மமக்காரம் கூடாது, அகங்காரம் கூடாது. இவ்வளோ தான் சொல்கிறார். ஒரே வரியில் பாதி வரி தான். பாதி வரியில் என்ன சொல்கிறேன்னா அகங்காரம் மமக்காரம் கூடாதுன்றாரு. இது வந்து பார்க்குறதுக்கு சுலபமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பகவத்கீதை ரொம்ப சுலபமாக இருக்கும் உபநிஷத்தை விட. நான் என்ன சொல்கிறேன், உபநிஷத்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறது நம்ம செய்கிறத சொல்லுவார், செய்ய வேண்டியதை சொல்லுவார். உபநிஷத்து வந்து ஐடியாலஜிக்கலாக சொல்லிடும். அது எப்படி கேட்டுட்டு போயிடலாம். புரியுறதா உங்களுக்கு? அதனால் இந்த கீதையை வந்து கடைசியாக வந்து அடித்து விட்டது எடுத்துகிட்டு போய் கடைசியாக இந்த கீதையெல்லாம் முடித்து பஜகோவிந்தத்தை எங்கே போய் எடுத்தேன், மலையில் போய் எடுத்தேன். புரியுதா? எவனும் தப்பிக்க முடியாது. நீங்கள் வந்து பஜகோவிந்தன்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அந்த பஜகோவிந்தத்தை மலையில் போய் எடுத்துருக்கேன். ராத்திரி கேட்கக்கூடாது, தூக்கம் கெட்டு போயிடும். புரியுதா? நானே ராத்திரி கேட்க மாட்டேன்.
பகலில் நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது பஜ கோவிந்தன்னு இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பிரஸ்தானத்திரயம் ஸ்ருதி ஸ்மிருதி அண்டு பிரம்மசூத்திரம். ஓகே, அப்போது இந்த பாரதத்தினுடைய முதுகெலும்பு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விஷயம் முக்கியம் இருக்கிறது. அது என்ன முதுகெலும்பு அப்படின்னா ஆன்மீகம். இப்போ ஃபேமஸாக லேட்டஸ்ட்டாக உலகம் முழுக்க வியக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது, தெரியுமா உங்களுக்கு? அதானே, அது எல்லாம் தெரியுமே. சீதா கல்யாணம் சொல்லவே இல்லை. சரி பரவாயில்ல, நான் லேட்டஸ்ட் இல்லை சொல்கிறேங்க. அதனால் சீதா கல்யாணத்துக்கு பிறகு அதானே அம்பானி அவங்க பொண்ணு பையனுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ யாருக்கு? அனந்த். அந்த அந்த அம்மா பேசினா பாரு, பையனோட அம்மாவா பொண்ணோட அம்மாவா? பையனோட அம்மா அந்த கல்யாணத்தில் ஒரு சத்சங்கம் பேசினா, ஃபுல்லாக நம்மளுடைய விஷயம் சனாதன தர்மம். புரியுதா? அந்த சனாதன தர்மத்தை இப்படி தான் நடக்கும். நம்மளுடைய இதிகாசத்தை காலத்தெல்லாம் எப்படி மேரேஜ் நடக்கணும், இப்படி தான் நடக்கும். புரியுதா? அங்கே ஒரு 100-1000 பேருக்கு ஏழைகளுக்கு ஒரு கல்யாணம், அந்த பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு. புரியுதா? நிறைய பொது விஷயங்கள் நடந்தது அந்த இதில். பத்திரிக்காரர்களுக்கு அதெல்லாம் புரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர். அந்த பணக்காரர் வீட்டிலுடைய கல்யாணம். ஆனால் அந்த கல்யாணத்தில் முதுகெலும்பாக என்ன பேசுகிறாங்க? இந்த சனாதன தர்மத்தையும் சாஸ்திரத்தையும் நம்மளுடைய வழிபாடு முறைகள்லாம் என்ன, இதுதான் பாரதத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போது எவ்வளோதான் நீ உலகத்தில் மெட்டீரியல் லைஃபுக்கு போனாலும், ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசினாலும், ஜியோன்னு ஒன்று ஆரம்பித்தாலும், நீ பேச வேண்டியது ஆன்மீகம் பேசினா தான். எல்லா சினி ஸ்டார்ட்லலாம் இருக்கான், அவன் மூஞ்செல்லாம் பார்த்தேன் பேசும்போது எப்படி கவனிக்கிறான்னு. எல்லாருமே புதுசு அவன் பேசுறது. இப்படிதான் எனக்கு இன்னும் புராணத்தில் அவள் பேசுகிற மாதிரி இருக்கு எனக்கு. புரியுதா? நானும் பார்த்தேன் அந்த கல்யாணத்தை. புரியுதா? அதனால் நம்மளுடைய எங்கே சுற்றி நின்னாலும் நம்மளுடைய விஷயம் ஆன்மீகத்தை மையமாக வச்சுருக்கிறது. அதனால் இது அடிப்படை விஷயம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். உத்கிராந்தி கத்தியதி கரணம். இது ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கோம், பல சிபிராக எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சிபிரில் நம்ம முடிச்சுடுவோம். புரியுதா? அதனால் 2-3-29 தத்து குண சாரத்வாத் து தத் வெபதே சகா பிராஜ்ஞவத் அப்படி சொல்கிறார். இந்த அதிகரணத்தில் 10 சூத்திரம் பூர்வபக்ஷி சூத்திரம். நமக்கு பூர்வபக்ஷி அது என்ன? ஏகதேசி மதம். புரியுதா? ஏகதேசி மதம்னா ஸோ நமக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அது ராமானுஜர் அதை தான் மாடிஃபை பண்ணினார் அந்த விஷயத்தை. ஓகே, அதுக்கு என்ன சொல்லுவோம் நம்ம? விசிஷ்ட அத்வைதம். அதுக்கு பேர் விசிஷ்ட அத்வைதம். புரியுதா? அந்த விசிஷ்ட அத்வைதம் ரிலேட்டிவ் ரியாலிட்டி. புரியுதா? டே டு டே லைஃப்பில் நாம் விசிஷ்ட அத்வைதத்தில் தான் இருக்கணும். புரியுதா? அங்கே அத்வைதம் பேசப்படாது. புரியுதா? நமக்கு நாமே புரிஞ்சு கொள்ள வேண்டியது அத்வைதம். புரியுதா? அப்போது இந்த தத்துவத்தினுடைய படிகள் எப்படி இருக்குது அப்படின்னா, திருக்கு திருஷ்ய விவேகம். திருக்கு திருஷ்ய விவேகத்திலேருந்து ஆத்மா அனாத்மா விவேகம் வரணும். அதுக்கு முன்னாடி நான் பேக் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நித்யா நித்திய வஸ்து விவேகம். அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? தர்மா தர்ம விவேகம் வரணும். அதுக்கு முன்னாடி சுவாமி சாமானிய தர்மம். அந்த சாமானிய தர்மத்தில் இருக்கக்கூடியது என்னன்னா பண்புகள், வேல்யூஸ். உங்களுக்கு பகவத்கீதையை படிச்சுட்டே வந்தீங்கன்னா 13வது அத்தியாயம் வரும். அந்த 13வது அத்தியாயம் என்ன? க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகா, ஆத்மா அனாத்மா விவேக யோகா, திருக்கு திருஷ்ய விவேக யோகா. அதோட கதை முடிஞ்சு போச்சு. புரியுதா? 13வது அத்தியாயத்திலே முடிச்சுடணும். அதுக்கு மேலே பேசக்கூடாது. புரியுதா? விஸ்வரூபம் காட்டிட்டாரு,
13வது அத்தியாயத்தில் ஞானம் முடிஞ்சு கொடுத்து. ஆனால் 16வது அத்தியாயம் என்ன? தெய்வாசுர சம்பத்து. அவன் கொஞ்சம் உஷாராக இருந்தான்னு வச்சுக்கோ அர்ஜுன, நிறுத்து. இதுக்கு முன்னாடி தான் எல்லாமே முடிச்சுட்டிய, இங்கே என்ன தெய்வாசுர சம்பத்து? புரியுதா? பண்பு மேலே பண்பு சொல்லியிருக்காரு, புரியுதா? இப்போ என்னுடைய ஆச்சாரியா ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் எல்லாம் முடித்த பிறகு இந்த கீதையில் கூறும், கீதை கூறும் நற்பண்புகள் 2வது எடிஷன் 2வது பாகம் நீங்கள் தான் வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் அங்கங்கே எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கேன் நான், புரியுதா? பண்ணா கட்டி பண்ணு, நம்ம விதையை தூவி விடுவோம், புரியுதா? முளைச்சிக்கிறது முளைச்சிக்கும், புரியுதா? அதனால் சொல்லியிருக்கிறது. அப்போது தெய்வீ சம்பத்து இருக்க, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே வந்து அனாத்மா சம்பந்தப்பட்ட விஷயம். அனாத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கே இவ்வளோ ஏற்பாடு நடக்கிறது. ஓகே, அப்போ என்ன வேதாந்த சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? ஆத்மா, ஆத்மா பற்றின விஷயம். ஓகே, இந்த ஆத்மான்றது பத்மா பேர் வச்சுக்கலாம். நான் ஆத்மான்றது லோகத்தில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் ஆத்மா அப்படி ஒரு சொல்லு இருக்கா? அப்படி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இருக்காது. அதே பாரதத்தில் 18 மொழி இருக்கு இல்லையா, நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஆத்மான்ற சொல்லு இருக்கும். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆத்மா சொல்லுக்கு பொருள் இருக்கும், புரியுதா? ஆனால் பாரதத்தை கடந்து போயிட்டேன்னா வெளிநாட்டில் ஆத்மா பற்றி தெரியாது. அப்போது நம்ம முடிந்த முடிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? ஆத்மா அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆத்மா யார், எங்கே இருக்கிறாரு? அந்த மலையில் இருக்காரா, பள்ளத்தாக்கில் இருக்காரா? அதெல்லாம் நம்ம விசாரிக்கலாம். ஓகே, அப்போது உலகம் முழுவதும் இதில் ரிஷிகள் வந்து, நம்முடைய ரிஷிகள் இறுதி உண்மையை கண்டு கொண்டார்கள். அதுக்கு பேர் ஆத்மா, புரியுதா? கடைசியில் என்ன சொல்ல வரையா? சும்மா பேசாத வளவலன்னு. கடைசியில் என்ன சொல்ல வர? ஆத்மான்னு சொல்கிறையா, அவ்வளோதான். அதோட முடிஞ்சிருச்சு, புரியுதா? அப்போது நம்ம எல்லாருடைய பிரதிநிதியாக வேத வியாசர் வந்து இன்னைக்கு வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா, பிரதிநிதியாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படி தான் எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருக்காரு. புராணங்களை தொகுத்து கொடுத்துருக்காரு, இதிகாசங்களை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி வேதங்கள்லாம் தொகுத்து கடைசியாக சம்மரி பண்ணியிருக்காரு. சுருக்கமாக புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லி பண்ணி கொடுத்தது தான் இந்த பிரம்மசூத்திரம், புரியுதா? இப்போ நம்ம வந்து என்னென்ன பார்க்க போகிறோம், இந்த வகுப்பில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 பகுதியாக பிரிக்கிறோம். முதல் பகுதி வந்து ஜீவாத்மனஹா விபுத்துவ ஸ்தாபனம். ஜீவாத்மனஹா விபுத்துவ ஸ்தாபனம், அதாவது ஜீவாத்மா அது இன்ஃபினிட், அனந்தஹா, பூர்ணஹா, புரியுதா? அப்போ ஜீவாத்மா யாரு? ஜீவாத்மா வந்து இன்ஃபினிட் அப்படி சொல்கிறோம், சர்வகதகா சொல்கிறோம். அதுக்கு பேர் டெக்னிக்கலாக விபுத்துவம் சொல்கிறோம். அந்த ஜீவாத்மா யார்? பரமாத்மா. அகம், நான், புரியுதா? அது பார்லிமெண்ட்டில் ராகுல் பப்பு பேசின பாரு, இவர் பரமாத்மா, இவர் ஜீவாத்மா அப்படிலாம் சொன்னார்ல, அவனு கூட பேச வச்சுட்டோம்னே. அதுதான் பாரதம். புரியுதா? பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கா, இவர் பெரிய பரமாத்மா, இவர் ஜீவாத்மாவும், இவர் டைரக்டு நம்மளை மாதிரி பிறக்க மாட்டாரா அப்படின்னு. எவனுமே பிறக்கிறது இல்லைடா, அதுதான் வேதாந்தத்தில் சொல்லி கொடுக்குறான். அது ஊவாயாலே பேச வச்சுட்டோம் பாரு. புரியுதா? அதுதான் பாரதத்தினுடைய ஆன்மீகம். புரியுதா? இப்போ உங்களுக்கு முதல் செக்ஷன்லேயே பேச வச்சுட்டோம் அவனை, புரியுதா? இனிமேல் என்னெல்லாம் பேச வைக்க போகிறப்பாரு 5 வருஷத்தில். இந்த 5 வருஷம் முடித்த உடனே அவனை சன்னியாசி ஆக்கிடுவான், புரியுதா? நீ என்ன பாருன்னு இருக்க தானே போகிறோம். ஜீவாத்மனா சாதுனா குட்னு அர்த்தம். ஜீவாத்மனாக விபுத்துவ ஸ்தாபனம். ஓகே, அப்போது ஜீவாத்மா நம்ம எல்லாரும் இன்ஃபினிட், பூர்ணம். நமக்கு எப்படி இருக்குது? குறைவு இருக்கிறது, ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. அதெல்லாம் இல்லை, அப்படி ஸ்தாபனம் பண்ண போகிறோம்.
உறுதிப்படுத்த போகிறோம். புரியுதா? அதுக்கப்புறம் செகண்ட் டாபிக் என்ன? ஜீவாத்மனா அணுத்துவ நிஷேதனம். ஐ எம் ஸ்மால்னஸ். நான் ரொம்ப என் லைஃபு கேட்குறீங்களே சுவாமி, நான் ரொம்ப படாத பாடுபடுறேன் அப்படிலாம் புலம்புறல்ல, நிஷேதனம், அதை நீக்க போகிறோம். புரியுதா? இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன? ஸ்ருதி விரோத பரிகாரகா. ஸ்ருதி விரோத பரிகாரகா. இந்த அத்தியாயத்துக்கு பேர் என்ன? அவிரோத அத்தியாயகா. அவிரோத அத்தியாயத்தினுடைய டிரான்ஸ்லேஷன் ஸ்ருதி விரோத பரிகாரகா. பரிகாரம்னா உங்களுக்கு தெரியும், புரியுதா? அப்போது பரிகாரம் பண்ண போகிறோம். என்ன பரிகாரம் பண்ண போகிறோம்? ஸ்ருதியில் உபநிஷத்தில் அங்கங்கே கான்ட்ரடிக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, முரண்பாடாக இருக்கிறது. புரியுதா? அதனால தான் அவன் புரிந்தாலும் சித்தாந்தம், புரியாவிட்டாலும் வேதாந்தம் அப்படின்ட்டான். முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் மேலோட்டமாக பார்த்தா முரண்பாடு இருக்கும். அதையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ளே போனால் முரண்பாடு இல்லை. அந்த முரண்பாடுகளை நீக்கிறதுக்கு பேர் பரிகாரகா. அப்போது நம்மளுடைய ரிஷிகள், சாதுக்கள் எப்படிப்பட்டவர், அதுவும் வியாசாச்சாரியர் எப்படிப்பட்டவர்? வெறுமனே வேதத்தை தொகுத்து கொடுத்துட்டு போயிடல அவர். அந்த ஸ்ருதியில் என்னெல்லாம் தகராறு இருக்கோ அதில் ஹைலைட் பண்ணி, அதில் இப்படி இருக்க பாரு அப்படின்னு சொல்லி, அது தவறு கிடையாது சொல்லி, அது சரியானது எதுன்றதை சொல்கிறார் அவர். ஓகே, இது ரெண்டாவது. முதல் ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அதுக்குள்ளே மறந்து போச்சு எனக்கு. முதல் ரெண்டு டாபிக்கு ஜீவாத்மா விபுத்துவ ஸ்தாபனம். ரெண்டாவது டாபிக் ஜீவாத்மா அணுத்துவ நிஷேதம். இது ரெண்டும் வியாசாச்சாரியர் சொல்லலை, பாஷ்யக்காரர் சொல்கிறார். அவர் தான் நம்மளுடைய பிரச்சனை தெரியும். புரியுறதா? ஏன் அவருக்கு தெரியும்? அவர் லோக சஞ்சாரம் பண்ணார், வீடு வீடாக போனார், தெரு தெருவாக போனார். புரியுதா? வீட்டை விட்டுட்டு போனார், விடோ மதரை விட்டுட்டு போனார். புரியுதா? பங்கு தாயாதியெல்லாம் திட்டிகிட்டு இருக்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். அப்போது ஜனங்களோட ஜனங்களாக போனார். ஓய் யார்? சங்கராச்சாரியார். அதனால் உன் கஷ்டம்லாம், ப்ராப்ளம்லாம், நீ புலம்புறதெல்லாம் அவருக்கு நன்னா தெரியும். புரியுதா? அதனால் இது ரெண்டுத்தையும் அவர் ஹைலைட் பண்ணுறார். இவர் எப்படிப்பட்டவர்? வியாசாச்சாரியர். அவர் ஒரு ஓரமாக நிற்பார், எப்படியாவது தான் பிரசன்னமாவார். அதனால் நேராக அவர் சுருத்தியை பற்றி பேசிட்டார். கரெக்டாக தான் ரெண்டு பேரும் நல்ல காம்பினேஷன். புரியுதா? இருந்தால் இப்படி தான் இருக்கணும். நம்ம அந்த பரம்பரையில் வந்துட்டோம் பாரு, நம்மலாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோ. புரியுதா? அப்படி வந்துட்டோம். சரி, அப்போது விபுத்துவ ஸ்தாபனம் உபநிஷத்தை ஆராய்ந்து பார்க்கிற போது துவைத்த சொல்கிறதுல அதுக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா துவைத்தாகி பயம் பவதி. புரியுதா? நேக நானாஸ்தி கிஞ்சன. ஈக நானா, நானான்னா நைனா இல்லை, வேறுபாடுகள். இங்கே பாரு எவ்வளோ வேறுபாடு இருக்கு பாரு. அப்படின்னா நாஸ்தி, இல்லவே இல்லை. சரி, தம்மத்துண்டு இருக்குமா அப்படின்னா கொஞ்சமாக இருக்குமானா கிஞ்சன நாஸ்தி, கொஞ்சம் கூட வேறுபாடுன்றது கிடையவே கிடையாது. அப்படி சொல்கிறது உபநிஷத்து. புரியுதா? அப்போ ஜீவாத்மா பரமாத்மா வேறு வேறு கிடையாது. இது ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏக்கத்துவம் பஷ்யதி. அப்போ பிருகதாரண்ய உபநிஷத்து 1:4-2, பிருகதாரண்யம் 1:4-10, தைத்திரியம் 2:7. நீ போய் புக்கில் பார்த்துக்கோ. அந்த மந்திரத்தெல்லாம் என்ன சொல்கிறதுனா, இந்த பரிகாரம் பண்ணுறது நீ இன்ஃபினிட் அப்படின்றத சொல்லக்கூடிய மந்திரம். அப்போது சரி, செகண்ட் பாயிண்ட், அடுத்த பாயிண்ட்டு, பிரம்மத்துடைய ஒரு பார்ட்டாக இருக்க முடியுமோ, பிரம்மத்துக்கு ஒரு வாளாக இருக்க முடியுமோ? அதை ரொம்ப படித்தோடமா புச்சம் அப்படின்றதில் அப்படி பார்ட்டாக இருக்குமா? பின்னத்துவம் ந சம்பவதி. அது பிரம்மத்துக்கு ஒரு பார்ட்டாகவும் இருக்க முடியாது. புரியுதா? முண்டக்கத்தில் என்ன சொல்கிறது? 2:2-9 பிரம்மம் நிஷ்கலம். பிரம்மம்ன்றது என்ன? நிஷ்கலம். ஜோதிஷாம் ஜோதிகி.
அப்போது அம்சா அம்சி பாவனையும் இருக்காது. சுவாமி ஒரு பக்கம் இருப்பார், நம்ம ஒரு பக்கம் இருப்போம். ஏதோ நம்ம ஒரு தொண்டு செய்து ஓரத்தில் இப்படியே காலத்தை கடத்திடுவோம். இப்படி ஒரு தாச பாவனை நமக்கு இருக்கும். இப்படிதான் இருக்கணும், இருந்திருக்கோம். இப்படிதான் இருக்கக்கூடாது. இப்போவே கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்படிதான் நீ எது புரிஞ்சுக்கிறோ அது புரிஞ்சுக்கோ, எல்லாத்துக்கும் உண்டு. அப்போது யுக்தி வழியாக பார்த்தோம்னா, இப்போ ஸ்ருதியை பார்த்தோங்க, யுக்தியில் பார்த்தா சப்போஸ் இந்த பரமாத்மாவுக்கு வேறு நீ ஒரு ஆள் ஜீவாத்மா இருந்தால் அந்த பரமாத்மா இன்ஃபினிட் ஆகுமா ஃபைனட் ஆகுமா? இப்போ திருப்பதி பெருமாளை போய் பார்க்குற, அங்கே பெருமாள் இருக்கார், நீ பார்க்குற, நீ யார்? சின்னம்மாள். பிறகு அவர் பெருமாள்னா நீ சின்ன நல்ல பெருமாள் சொன்னார் ஸ்ரீலங்காவில். எனக்கு அவர் தான் இதை போட்டு விட்டது. நல்ல பெருமாள் ஸ்ரீலங்காவோட தென்கோடியில் வந்து அவர், புரியுதா? அவர் வந்து நல்ல பெருமாள். அவங்க பரம்பரைக்கே நல்ல பெருமாளாம். அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. என்ன பூஜை பண்ணுவாங்க? சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மனா சுரேஷம். அது ஒரு மந்திரம் இல்லை, ஒரு ஸ்லோகம் தான் தெரியும். அதே வச்சு எல்லாரும் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா அந்த இது ஸ்ரீலங்கன் ரூபாய் போடுறான், புரியுதா? அதுக்கப்புறம் ஒன்றும் கூட தெரியல அவருக்கு. அதே மேனேஜ் பண்ணிக்கிறேன். பரவாயில்லையே, நம்ம ஒரு ஐடியா எனக்கு வந்தது. சரி, நம்ம கோயிலில் கூட இப்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்துட்டோம்னா எவன் வேணால் சொல்லுவான், இந்த பூஜாரி பிரச்சனை வராது அப்படி சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். இன்னும் அந்த நிலைமை வரல. அப்படி நீ போய் ஒரு ஆள் தனியாக ஆள் இருந்தேன்னா பெருமாள் என்ன ஆகிடுவார்? ஃபைனைட் ஆகிடுவார். ஏன் நீ நீ இருக்கிய தனியாக, சுவாமிக்கு தனியாக இருக்குதானே இருக்க. அப்போ அவர் வந்து தனியாக பட்டிருந்தா ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்துடும். அதனால் சுவாமி வந்து லிமிட்டட் ஆகிடுவார். அதனால் பொருந்தாது. எது சாவயவம் தது சவிகாரம், எது சாவயவம் தது சவிகாரம். எந்த ஒன்றுக்கு அவயவம் உறுப்பு இருக்கிறதோ அது என்ன ஆகிடும்? மாறுதலுக்கு உட்பட்டது. எது மாறுதலுக்கு உட்பட்டதோ அது ஒரு காலத்தில் காணாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். அப்போது பெருமாள் என்ன ஆகிடுவார்? அவரும் ஒரு நாள் காணாமல் போயிடுவார். புரியுதா? அதனால் அப்படி ஆகக்கூடாது. புரியுதா? அது தப்பு. தேர்ஃபோர் யுக்தி சுருதி அதில் பேதம்ன்றது கிடையாது. அப்போ பேதம் சொல்கிறோமே, ஜீவாத்மா பரமாத்மா சொல்கிறோமே, பேதம் உண்டு. அது வந்து என்ன பேதம் அப்படின்னா நாம பேதம் உண்டு. ஜீவாத்மா பரமாத்மா அப்படி பேதம் இருக்கு. ஆனால் நாமி பேதம் கிடையாது. புரியுதா? நாம பேதம் தான், நாமி பேதம். வீட்டு கல்யாண பத்திரிகையில் பார்த்தா அங்கே ஒரு புது பேர் ஒன்று இருக்கும், புரியுதா? நாகபூஷணி அப்படின்னு இருக்கும். இப்போ புரியுதா? ஆனால் இது இப்போ ஸ்டைலாக ஒரு பேர் கூப்பிடுவோம். என்ன? நாகி. புரியுறதில்ல உனக்கு? அப்போ 2 பேர், உனக்கே 2 பேருன்னா இவ்வளோ பெரிய பெருமாளுக்கு ரெண்டு பேர் வச்சுக்கூடாது என்ன? ஜீவாத்மா பரமாத்மா 2 பேர். அப்போ நானும் பெருமாள் தான், அவரும் பெருமாள் தான். பெருமாள் தான், ஜீவாத்மாவும் பெருமாள் தான். புரியுறதா? இதை புரிஞ்சுக்கோ. அப்போ ஜீவாத்மனா விபுத்வ ஸ்தாபனம் அகம் சர்வகதா. இந்த அகங்காரி படுவா இல்லை, ஆத்மா ஜீவாத்மா. நன்னா புரிஞ்சுக்கணும் அதுக்கு. அப்போது இது எப்படி கொண்டு வர முடியும்? விபுத்துவம் மகா வாக்கிய உபதேச விசாரத்தினால மாத்திரமே இது முடியும். மற்ற மதத்துக்காரங்கள்லாம் மகா வாக்கியத்தை சைலண்டாக விட்டுருவாங்க. புரியுதா? நம்ம ஆள் மாத்திரம் சங்கராச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா மகா வாக்கியத்தை லைட்டு போட்டு காட்டுவார். தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரம்ம வேத பிரம்மயோ, ஏராளமான வாக்கியம் இருக்கு. புரியுதா? அதனால் இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன புரிஞ்சுக்கணும்? ஜீவாத்மாவுக்கு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஜீவாத்மாவுக்கு அளவு சொல்லிட்டா, ஜீவாத்மா வந்து இவனுடைய ஏகதேசியோடைய அளவு என்ன? அணுத்துவம். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். புரியுதா?
சின்னதாக இருக்கிறது தான் ஜீவாத்மா. அப்படி அளவு சொல்லிட்டா அதுக்கு பரிச்சின்னமாயிடும். ஆனால் ஜீவாத்மா ந பரிச்சின்னம். புரியுதா? நீ அளவற்றவன். புரியுதா? நீ யாரு? நீ பூர்ணன். புரியுதா? இது புரிஞ்சுக்கோ. அப்போ பாரதிய தத்துவம் என்ன அப்படின்னா, பரமாத்மா விபு பரிமாணம். பரமாத்மா எப்படிப்பட்டவர்? எங்கும் இருப்பவர், எல்லாமாகவும் இருக்கிறவர். இது எல்லாரும் ஒத்துப்பான். புரியுதா? அதனால் அவர் லிமிட்லெஸ், லிமிட்லெஸ், சர்வசக்திமான், சர்வவியாபி. இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். பரமாத்மா விபு பரிமாணா. இது ஏகதேசி கூட எடுத்துக்கிறான். நம்ம பூர்வ பக்ஷியாக இருக்கா இல்லையா ஏகதேசி, அவ கூட பரமாத்மா விபு தான், ஆனால் ஜீவாத்மா தான் அணுத்துவம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இதுலேருந்து புதுசாக வந்திருக்கவங்களும் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஜீவாத்மா அணுத்துவம், பரமாத்மா விபுத்துவம். இது சின்னது, அது அது இன்ஃபினிட், பெருசு. புரியுதா? இப்படி புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். இது யாரோட ஸ்டேட்மெண்ட்டு? ஏகதேசின்ற ஒரு பர்சனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே. அப்போது பரமாத்மா விபுத்துவம், அந்த பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா இருந்ததுன்னா நீ சொல்கிறிய பரமாத்மா விபுத்துவம் வராது. ஏன்? ஜீவாத்மா ஒன்று இருக்க, அதனால் பின்னத்துவம் வந்துடும். அதனால் சொல்கிறோம். தேர்ஃபோர் மகா வாக்கிய பிரமாணேன ஜீவாத்மா விபுத்துவம் சித்தம் பவதி. பிரதான் எப்போ சித்திக்கும்? இது ஜீவாத்மா பரமாத்மா இந்த விபுத்துவம் எப்போ சித்திக்கும்? மகா வாக்கியத்தை விசாரம் பண்ணு. நம்ம இப்போ யோக சாந்தியில் ஒரு மகா வாக்கியம் ஒன்று வச்சுருக்கோம், மோட்டோ. பிரம்மவேத பிரம்மேவ பவதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மசூத்திரத்தில் எடுக்கிற வகுப்பை கேட்டு திருப்பி 2-3 தடவை கேட்டு புரிகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு புரியும். அப்போ அதனுடைய ரிசல்ட் என்ன? அகம் பிரம்மாஸ்மி பிரம்மவேத பிரம்மேவ பவதி. பிரம்ம ஏவ பவதி, பிரம்ம இவ பவதி இல்லை, கண்டிப்பாக நீ பிரம்மன் தான் அப்படி சொல்கிறது. செகண்ட் டாபிக்கு போகலாம், டைம் ஆச்சு. ஜீவாத்மனா அணுத்துவ நிஷேத்துவம். நிஷேத்துவம் பண்ணணும். உன்னுடைய ஸ்மால்னஸ் இருக்கு இல்லையா, குறை ஒன்றுமில்லை நிறைமூர்த்தி கண்ணா கண்ணா, குறை ஒன்று இருந்தாலும். அங்கே ராஜாஜிக்கு இப்படி பேசினா தப்பாயிடும் போல இருக்கு. நேற்றுக்கு தான் முதுகு வலி இருந்தது, கழுத்து வலி இருந்தது. இப்படிதா அவன் சொல்கிறபடி கேட்கல, சுதந்திர பார்ட்டியாக வளரல 4 டிஸ்ட்ரிக்டில். இதெல்லாம் புரிஞ்சுது அவருக்கு. புரியுதா? புரிஞ்ச உடனே குறை ஒன்று இருந்தாலும் பாடிட்டார். புரியுது? அப்படி தான் டக்குன்னு மாற்றிக்க தெரியணும். இப்போ புரியுதா? உனக்கு அதில் எட்ட முடியலன்னு வச்சுக்கோ, அதிலேயே தாவிட்டு இருக்கக்கூடாது, அடுத்ததுக்கு போயிடணும், கீழே வந்துடணும். நான் ஜீவாத்மாவே இருக்கேன், சாமி கும்பிட்டுன்னு இருக்கேன், அது எப்போ புரியுறதோ புரியட்டும். புரியுதா? இதில் கவலையே போடக்கூடாது. இப்போவே புரிஞ்சுனாலும் நினைக்கக்கூடாது. புரியுதா? அது நிறைய தேகாத்மா புத்திலாம் இருக்கிறது. அப்புறம் வீட்டில் சொத்து பத்திரம்லாம் இருக்குது. அந்த பத்திரம்லாம் நீ என்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறியோ புரியுதா? இன்றைக்கி ஒரு கவரில் இப்படிலாம் போட்டு கொடுத்தல, எல்லா சொத்தும் எப்படி சிவாஜி மகாராஜா சமர்த்த ராமதாசருக்கு எழுதி கொடுத்தாரோ மொத்த ராஜ்யமும் ஒன்றுது அப்படி நீ என்னைக்காவது ஒரு நாள் எழுதி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு ததாஸ்து அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நடக்காதது போல இல்லை. நான் ஏற்கனவே பரீட்சை பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சுட்டேன். அதுதான் மகாநாராயண கோயில். புரியுதா? கேட்டதை நீங்கள் கொடுத்தீங்க, அதெல்லாம் இன்னொரு தடவை பரீட்சையெல்லாம் வைக்க மாட்டேன். ஜீவாத்மா இவன் என்ன சொல்கிறான்? ஜீவாத்மா ஹிருதய ஆயத்தனத்துவம் ஏகதேசி. உன் ஜீவாத்மா எங்கே இருக்குது? ஹிருதயத்தினுடைய இருப்பிடம். ஹிருதயத்தினுடைய இருப்பிடம் அப்படி சொல்கிற அல்ப ஆசிரயா. ஆசிரியனா இருப்பிடம், அல்ப ஆசிரயா. ஓகே. அப்போ ஜீவா அணுத்துவம், அதனுடைய திரவியம் சப்ஸ்டன்ட் இருக்க, அது எப்படிப்பட்டது? அல்ப ஆசிரியத்தில் ஹிருதயத்தில்
அதனுடைய இருப்பிடத்தில் ஜீவாத்மா இருக்குது, புரியுதா, ஆத்மா இருக்குது. ஆனால் அவனுடைய அடுத்த விஷயம் என்ன சொல்கிறான், இங்கே இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம்தான் உடல் முழுக்க வந்து கான்ஷியஸை கொடுக்கறது. இங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து கான்ஷியஸ் கொடுக்கறது, புரியுதா. உன் கையாலே நீ இன்னொருத்தருக்கு இல்லாத, உன் கையே கில்ல வலிக்குதா பாரு, வலிக்கலன்னு நான் வந்து கில்லுவேன். அப்போது இது உணர்வு இருக்குது, இப்போ புரியுதா. இதில் பெராலிசிஸ் மாதிரி அட்டாக் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோ, எவன் மிதித்தாலும் ஒருத்தர் ஒரு இது சொன்னார், செத்தவனை லாரி ஏறினா கூட ஒன்றும் தெரியாதான். செத்தவனுக்கு செத்து போயிட்டான்ல, அவனை லாரி ஏற்றினா கூட அவன் ரியாக்ட் பண்ண மாட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் நமக்கு இப்போ கான்சியஸ் இருக்கு, புரியுதா. அவன் லாரி வரும்போதே எகிரி அந்த பக்கம் குதிச்சுடுவான், புரியுதா. ஏன்னா நமக்கு உணர்வு இருக்கு, புரியுதா. அதனால தான் நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது நமக்கு கை இப்படி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம தடுப்போம், ஏன்னா உணர்வு உள்ள மனிதன் நம்ம. இந்த உணர்வு எதனால் வருது, இந்த ஆசிரியம் இருக்குல்ல ஜீவாத்மா, அது வியாபிக தன்மை இருக்குது. இது ஏகதேசியோட ஐடியா, நம்மளுடைய ஐடியாவும் இது தான் இருக்கிறது, புரியுதா. அதாவது ஆத்மா குணா குணி சம்பந்த, குணா குணி சம்பந்த. ஆத்மா திரவியம் சப்ஸ்டன்ட்டு, ஆனால் சைத்தன்யம் எப்படிப்பட்டது, குணா ப்ராப்பர்ட்டி, புரியுதா. எப்படி? ஸோ நமக்கு வந்து மனசில் பல்வேறு விதமான எண்ணங்கள்லாம் வருதா இல்லையா, எண்ணங்கள்லாம் வருது. அதெல்லாம் நானாக நினைக்கிறேனா இல்லையா, நானாக நினைக்கிறேன், புரியுதா. ஸோ இதெல்லாம் இருக்குது. இப்போ சினிமா தேட்டருக்கெலாம் இப்போ போக வேண்டாம், நம்ம டிவி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க, அது க்ளீனாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், புரியுதா. அதில் சினிமா மூவி போட்டேன்னா அது மூவ் பண்ணுறதுனால தான் மூவின்னு பேர். அதுக்கு பேர் எப்படி மூவ் பண்ணுறது, அங்கே மூவ் பண்ணால் இங்கே பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கானா அவன் என்னாக்குறான், அவனும் மூவ் ஆகுறான். அங்கே சிரிச்சா இங்கே சிரிக்கிறான், அங்கே அழுதா இங்கே அழுகிறான், அங்கே சண்டை போடுறான், இப்படி பண்ணுறான். இதை மூவ் பண்ணுறதுனால தான் அது மூவி, புரியுதா. அதில் ஒன்றுமே இல்லை, புரியுதா. ஆனால் இவன் வந்து அதில் ஒன்றி போயிடுறான், புரியுதா. குணா குணி சம்பந்தா, புரியுதா. உள்ளுக்குள்ளே தான் இருக்குது ஆத்மா. இதுக்குள்ளர வந்து ஏன் இங்கே ஆக்டிவாக இருக்குன்னா, இந்த உணர்வு வந்து சைத்தன்யம் வந்து குணமாக செயல்படுகிறது. ஓகே, அப்போது இவன் என்ன பிரிக்கிறான்னா, ஆத்மா ஒன்று இருக்குது திரவியம் சப்ஸ்டன்ட்டு, கான்ஷியஸ் இருக்குல்ல சைத்தன்யம், அது அதனுடைய ப்ராப்பர்ட்டி. அப்படி ரெண்டாக பிரிச்சுட்டான், திரவியம் வேறு, சப்ஸ்டன்ட் வேறு, ப்ராப்பர்ட்டி வேறு அப்படின்னு பிரிச்சுருக்கான். அப்போ இவன் இன்னும் தேர்ஃபோர் அல்ப ஆசிரியா வியாபிகாரியம் குணா சைத்தன்ய ஸ்வரூபம் இருக்குல்ல, அது வந்து பாடி முழுக்க பண்ணுறது. இது யாரை பற்றி சொல்லிட்டு வரோம், ஏகதேசி மதத்தில் பேசுகிறது. வேதாந்தம் என்ன சொல்கிறது, இது வந்து தவறு, நீ இது அத்தியாசம், இது பிழை அப்படின்றத சொல்கிறோம். யுக்தி அனுபவத்து மூலமா சப்ஸ்டன்ட்டு குணா ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ வந்து இது என்ன பூ, மஞ்சள் பூ, சாமந்தி, புரியுதா. இந்த பூவோட கலரையும் இந்த பூவையும் பிரிக்க முடியாது, புரியுறதா. அந்த மாதிரி எது ஒன்று குணம் இருக்கோ, ப்ராப்பர்ட்டி இருக்கோ, அதனுடைய சப்ஸ்டன்ட்லேருந்து பிரிக்க முடியாது. இது ரூலு, சின்ன ரூலு. இதை வந்து எப்பவுமே பர்மனெண்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது ப்ராப்பர்ட்டி எப்பவுமே சப்ஸ்டன்ட்டை சார்ந்திருக்கும். அதனால தான் போத்தீஸ்லாம் வந்து உங்களுக்கு கதை நடக்கிறது, பிஸ்னஸ் நடக்கிறது. ஏன் விதவிதமான கலரில் புடவை போடுறான், டிஃப்ரெண்ட் கலரு, ஒரே புடவை தானே, ஆனால் அதில் எத்தனை கலரு, புரியுதா. ஆனால் அந்த கலர் வந்து ஏன் அந்த கடைக்கு போய் வாங்குகிறோம், அது கலர் போகாது. எந்த துணியோடு எந்த துணி போட்டாலும் ஒட்டாது. பியூட்டிஃபுல் சாரீஸ், புரியுதா. இப்படி பண்ணுவான். சில சாரீ வாங்கணும்னு வச்சுக்கோ, எல்லாத்துலேயும் அவர் பிரபாவமாக ஆகிடுவார், சாயம் வெளுத்து போயிடும், புரியுதா. அந்த படம் வாங்கிக்கூடாது, புரியுதா. வாங்கிறத ஒன்றுத்தில் போட்டால் அது அப்படியே இருக்கணும்,
புரியுதா? அப்போ தான் இந்த தத்துவம் கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த தத்துவத்துக்கு மோசமாகிடும். அதாவது ப்ராப்பர்ட்டியும் சப்ஸ்டன்ட்டும் பிரிக்க முடியாது. புரியுதா? அதனால் இது ரெண்டும் பிரிக்க முடியாது. இன்னொன்று இருக்குது, கர்மா. கர்மா ஆல்சோ பிரிக்க முடியாது, டிபெண்ட். கர்மாவும் டிபெண்ட், குணாவும் டிபெண்ட். புரியுதா? எங்கே டிபெண்ட்டாக இருக்கீங்களோ அங்கே டென்ஷன் ஆகும். நீங்கள் கர்மா ஏன் உங்களை செய்ய வைக்கிறேன்? உங்களை நிறைய கர்மா செய்ய வைக்கிறது மீனிங் என்ன? நிறைய டென்ஷன் ஆகணுன்றதுக்காக. கர்மா பண்ணால் டென்ஷன் ஆகும். ஏன்? டிபெண்ட். அவனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். புரியுதா? அவனை டிபெண்ட் பண்ண என்ன பண்ணும்? டிபெண்ட் பண்ண நேற்றுக்கு டே டீ போடுறான்ட்டு மோர் கொண்டு வந்து கொடுத்தா. ஜி நான் தெளிவாக டீ போடு அப்படின்னு மோர் கொண்டு வந்து கொடுத்தான். இப்போ டீ மோர் குடிக்கணுமா? ஆமாம், நீங்கள் இப்போ மோர் குடிக்கணும், அப்புறம் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆளே இல்லை. புரியுதா? இப்போ நான் என்ன கேட்டேன், அவன் என்ன கொடுத்தான். இப்போ புரியுதா? இது டிபெண்ட். நான் இங்கே நோட்ஸ் எழுதுனதுனால, அது ஞாபகம் இருந்ததுனால எனக்கு டென்ஷன் ஆகலை. புரியுதா? உனக்கு கிளாஸ் ஞாபகம் இருந்தனா எப்பயுமே டென்ஷன் ஆக மாட்டேன் நீ. புரியுதா? மறந்துடுவேன் நீ. கிளாஸ் மறந்துடுறேன் நீ. இதான் ப்ராப்ளம் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி. அதனால் ஸோ ஏகதேசி சொல்கிறது விதிவிலக்கு இருக்கிறது. ஏகதேசின்னு சொல்கிற நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஓயே என்ன, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விதி விலக்கு இருக்குது. தீப பிரகாசம், தீபம் பிரகாசம். தீபம் இருக்குது, பிரகாசம் இருக்குது. எல்லா இடத்துலையும் தீபத்தை எடுத்துகிட்டு போகிறோம். பிரகாசம் செப்பரேட்டாக இருக்குது, தீபம் செப்பரேட்டாக இருக்குது. அதுபோல் ஆத்மா செப்பரேட்டாக இருக்கிறது, சைத்தன்யம் செப்பரேட்டாக இருக்கிறது. கரெக்டாக தானே இருக்குது? கரெக்டாக தானே இருக்குது? ஆமாம் தானே? அப்படி சொல்கிறான். தீப பிரகாசவத்து தனித்தனியாக இருக்கிறத. தீபம்ன்றது அங்கே இருக்கிறது இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அது அல்ப ஆசிரியாக. ஆனால் பிரகாசம் சர்வவியாபியாக இருக்குது. இதே மாதிரி வச்சுக்கலாமே ஆத்மாவையும் சைத்தன்யத்தையும். ஏன் இப்படி வர முடியும்? நீ சொல்கிற மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டியும் சப்ஸ்டன்ட்டும் சேர்ந்தே இருக்கணுன்றது அது நீ அடமெண்ட்டாக இல்லையோ நீ சொல்கிறது? அப்படி இவன் கேட்குறான். சங்கரா, எங்களுக்கும் அறிவு இருக்குது, நாங்கள் சொல்கிறதையும் கொஞ்சம் கேள அப்படின்னு சொல்கிறான். சங்கரருடைய பதில் அவர் சொல்ல, இது விஷம திருஷ்டாந்தம். விஷம திருஷ்டாந்தம்னா அது பொருந்தாது. புரியுதா? இது சரியான உதாரணம் கிடையாது. திரவியம் குணா ரெண்டுமே பிரிக்கவே முடியாது. நீ என்னதான் தலைக்கீழ் நின்னாலும் அது இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக இருக்கவே முடியாது. புரியுதா? அப்படி இண்டிபெண்ட்டாக இருந்தால் அதனுடைய குணத்துவம் இழந்து போயிடும், ப்ராப்பர்ட்டி இழந்து போயிடும், அது இதுவாகிடும். புரியுதா? இல்லாமல் போயிடும். தேர்ஃபோர் திருணு என விளக்கு திரி பிரகாசம் இது இருக்க ரெண்டுமே நம்ம என்ன சொல்கிறோம்னா தேஜஸ் தத்துவம். ரெண்டுமே லைட்டும் பிரகாசமும் தேஜஸ் தத்துவம். அருட்பெருஞ்சோதி 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 சொன்னார். புரியுதா? அவர் விளக்கைய சொன்னார், ஜோதி பிரகாசத்தை சொன்னார். புரியுதா? அப்போ தீப பிரகாசம், தீபம் அண்ட் பிரகாசம் குணாகுணி சம்பந்தம் இருக்கிறது. புரியுதா? அதாவது திரவிய அந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்துக்கும் தனித்தனியான சம்பந்தம் இருக்கிறது. ஓகே, ஆனால் ரெண்டுமே பிரிக்க முடியாது. ஓய், ஏன்னா தேஜஸ் தத்துவம் ஒன்றாக இருக்கிறது. அப்படி சொல்கிறோம். இந்த பொய்யே பேசி பேசி நம்ம இப்போ அந்த யூடியூப்பில் கேட்டு கேட்டு பழக்கமாயிடுச்சா? நமக்கு எல்லா இடத்துலையும் பொய் பொய் பொய்னா பொய், இவ்வளோ பொய். சத்தியத்தை வலியுறுத்த இந்த நாட்டில் பொய்யே பேசுகிறான் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். சில சமயம் நம்ம கேட்டுட்டு என்கிட்டயே ஜி அப்படி இருக்குமா ஜி,
அடாப்பாய் உன்னையும் நம்ப வச்சுட்டானா, அப்போ நம்பவே முடியாது போல இருக்கு. இந்த பொய்யே பேசினா இந்த பொய் வந்து மெய்யாயிடும். இதுதான் யூரோப்புக்காரனுடைய தத்துவம். யூரோப்பினுடைய தத்துவம் என்னென்னா, நீ திரும்ப 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 சொல்லு பொய்ய, அது மெய்யாயிடும். அவனே சலிச்சு போய் ஆமாயா அப்படின்னு சொல்லிடுவான். புரியுதா? இப்போ அவனுடைய வாரிசு தான் இந்த திரவிடியன் பரம்பரை. புரியுதா? அவன் போட்ட ஏற்கனவே அவன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துட்டான். கருப்பு தோல் போர்த்திய வெள்ளைக்காரனுடைய ஆட்சி நடைபெறும் ஸ்டேட்மெண்ட்டு. அது அப்படியே இருக்கான். அதனால் அம்பை எய்தவன் இருக்க வில்லை என்ன எய்தவன் இருக்க அம்பை நோவானு. புரியுதா? மொத்த அந்த அடிமைத்தனத்தை நீக்காத வரைக்கும் இதை திருத்த முடியாது. ஓகே, அதனால் இதில் பண்ணணும். ஓகே, இது அரசியல் வியாதிகள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அதனால் இங்கே என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ எப்படி பேசினாலும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, சப்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டியை பிரிக்கவே முடியாது. புரியுதா? அதனால் சரி, தீப பிரகாசம் தேஜஸ்வத்துன்னு சொல்லிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். சந்தன கந்தம். சந்தனம் ஒரு இடத்துல இருக்கு, எப்படி? ஆனால் அதோட வாசனை எப்படி இருக்கிறது? ரூம் ஃபுல்லாக வருது. புரியுதா? பர்ஃப்யூம், சில பேர் பர்ஃப்யூம் பண்ணிட்டு வருவான். புரியுதா? வரும்போதே அவனுக்கு அப்படியே தூக்கம், அப்படியே. புரியுதா? அது அதான் பர்ஃப்யூம் போடுறவங்க கொஞ்சமாக போட்டுட்டு வரணும், உனக்கு மாத்திரம் வாசனை தெரிகிற மாதிரி. புரியுதா? இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். புரியுதா? பவுட்ரு போடுறது கூட கொஞ்சமாக போடணும். இதெல்லாம் கூட சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னு. அதில் ஈரத்தில் வந்து இதுவாகிடும், திட்டாகிடும். புரியுதா? அதெல்லாம் அதனால தான் நம்ம பவுட்ரு போடாமல் வரோம். ஓகே, பரவாயில்ல. சந்தனம் கந்தம், அந்த கந்தம் வந்து எல்லா இடத்துலையும் சந்தனம் வச்சுருக்கானே. இப்போ ஸ்மெல்லு, இது ஹால் முழுக்க ஸ்மெல்லு வருதுன்னா அங்கங்கேயே சந்தனம் இருக்குது இல்லை. அப்படி ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ரிஷிகள் வந்து பெரியவர்களுடைய அறிவு இருக்க பா 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 அப்பேற்பட்ட நாட்டிலையா இப்படி பொய்யும் புரட்டும் பேசுகிறான். ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. புரியுதா? இதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, சங்கராச்சாரியார் மகாபாரதத்தை எடுத்துக்கிறார். அதுக்கு வியாசாச்சாரியார் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். புரியுதா? அதுக்கு என்ன சொல்கிறார், அதுதான் விசால புத்தி சொன்னல வியாசருக்கு. அவர் சொல்கிறாரு, இப்போ வாயுவோட குணம் என்ன? வாயோட குணம் என்ன? ஸ்பரிஷம். அப்படி பிரம்மசூத்திரத்துக்கு வந்துட்டு வேற எல்லாம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சதெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஜலத்தினுடைய குணம் ரச்ச. அப்படி சொல்லு. ஓகே, அப்போ பூமியோட குணம் கந்த. இது 3 புரியணும். புரியுதா? அப்போ வாயுவோட குணம் வந்து ஸ்பரிஷ, ஜலத்தோட குணம் வந்து ரச்ச, பூமியோட குணம் கந்த. இது புரிஞ்சுதுல? புரிகிற மாதிரி இருக்குல்ல? சரி, சில தண்ணியெல்லாம் தொட்டிங்கன்னா வாசனை வரும். கப்படிக்கும். சில வாசனை, சில தண்ணியெல்லாம் நல்ல ஸ்மெல் இருக்கும். இல்லை, பன்னீர் உதாரணத்துக்கு இல்லை, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். புரியுதா? சில சமயம் காற்று அடிக்கும்போது நல்ல வாசனை வரும், சில சமயம் துர்வாசனை வரும். இப்போ சொல்லு, இந்த வாசனை யாரோடது? காத்தோடுதா பூமியோடுதா? வாசனை காத்தோடுதா பூமியோடுதா? பூமியோடதுன்னா அப்போ இந்த காற்று அடிக்குத, அதில் என்ன இருக்கணும்? பூமி தத்துவம் இருக்கணும்னு. இருக்குமா இருக்காதா? ஓய், பூமி தத்துவம் இருந்தால் தான் அது வந்து அந்த வாசனை, பூமிக்கு தான் வாசனை உண்டு, காற்றுக்கு வாசனை கிடையாது. புரியுறதா? அது போல நீ சந்தன கந்தவத்து சொல்கிறிய, அங்கே எல்லா இடத்துலையும் அந்த சந்தனம் இருக்கு,
உன் மூக்கால நுகர முடியறத ஒழிய உன் கண்ணுக்கு அந்த திரவியம் இருக்கிறத பார்க்கறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு மகாபாரத்தில் சாந்தி பருவத்தில் இதை எடுத்து அவர் எவ்வளோ ஸ்லோகம் 100 ஸ்லோகம் படிச்சிருப்பார். இவர் அந்த ஸ்லோகத்தை எழுதுறாரு பாரு வியாசாச்சாரியார். 2 பேருக்கு என்ன அறிவு பாரு. தேர்ஃபோர் ஜீவா அணு ஆசிரயா வியாபி குணாக சொல்கிறது இல்லாஜிக்கல். கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும் என்ன? ஓகே. அப்போ ஆத்ம சைத்தன்யம் அது தனித்தனியானதுன்னு பொருந்தவே பொருந்தாது. அதாவது ஜீவாத்மா அணுத்துவவாதம் அணுபரிமாணம் எந்த காரணம் கொண்டும் ஏற்க முடியாது, நிஷேதம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போது முதல் ஆர்குமெண்ட்டு சப்ஸ்டன்டிவ் ப்ராப்பர்ட்டி செப்பரேட் கிடையாது, நம்பர் 1. செகண்ட் ஆர்குமெண்ட்டு ஆத்மா நிர்குணகா, அதனால் ஆத்மாவுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் குணமும் கிடையாது. இது ஒரு உண்மை, புரியுறதா? ஏன்னா உபனிஷத்தை என்ன சொல்கிறது? ஆத்மா நிர்குணகா, ஆத்மா நிர்குணகா. ஏகோ தேவா சர்வபூதேஷு கூட்டகா சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா சாட்சி சேதா கேவல நிர்குணஸ்ச. ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்து 6:11. புரியுதா? அப்போ நிர்குணமாக இருக்கிறதுக்கு குணம் எங்கேருந்து வரும்? வரவே வராது அப்படி சொல்லுது. அப்போ ஸ்ருதி பிரமாணமும் உனக்கு சப்போர்ட் பண்ணல, யுக்தி பிரமாணமும் உனக்கு சப்போர்ட் பண்ணல. தேர்ஃபோர் யுக்தியில் எது சகுணம் எது சகுணம் தது சவிகாரம் அனித்யம். சப்போஸ் ஆத்மா சகுணமாக இருந்தால் ஆத்மாவும் என்ன ஆகிடும்? அனித்தியமாக போய்விடும். புரியுதா? ஆத்மா அனித்யகா சரீரவத்து. இது 2வது ஆர்குமெண்ட்டு. ஆத்மா நிர்குணகா, அதனால் ப்ராப்பர்ட்டி அந்த சொல்ல கூடாது, முடியாது. இது முதல் ஆர்குமெண்ட்டு. திரவியம் குணகா தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆத்மா சைத்தன்யம் அப்படி தனித்தனியாக பிரிக்க முடியாது. கான்ஷியஸ்னஸ் ஈஸ் ஆத்மா, ஆத்மா ஈஸ் கான்ஷியஸ். ததேவ துவம் துவமேவ தத்து. இதில் நீ பிரிக்காத. ஆத்மான்றது அடுத்த ஆர்குமெண்ட் என்னன்னா, ஆத்மான்றது குணி திரவியம், சைத்தன்யம்ன்றது குணம் ப்ராப்பர்ட்டி. அப்படி சொல்ல முடியாது. சாஸ்திரம் தள்ள தெளிவாக சொல்லியிருக்கு. சைத்தன்ய திரவியம் குணம் ப்ராப்பர்ட்டி சொல்ல முடியாது. காரணம் என்ன? காரணம் என்னன்னா, சப்போஸ் சைத்தன்யம் கான்ஷியஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா அது பரதந்திரமாயிடும், சுவாதந்திரமாகாது. புரியுதா? அப்படி சுதந்திரமாக. தர்ஃபோர் குணஹா திரவியாசிரயதா. எங்கே ப்ராப்பர்ட்டி சொல்கிறியோ குணம் சொல்கிறியோ அது திரவியத்தை சார்ந்தே இருக்கும். புரியுதா? அப்போ சாஸ்திரம் சொல்கிற ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? நித்யகா சைத்தன்ய ஸ்வரூபா சர்வகதா. அதுக்கு வில்லங்க வந்துடும். நம்ம ஒரு நிலம் வாங்கும்போது அது என்ன போட்டு பார்ப்பீங்க? ஈஸி. அதெல்லாம் போட்டு பார்ப்பல, கரெக்டாக. அது போல் வேதாந்தத்துக்கு வரும்போது இதெல்லாம் போட்டு பார்க்கணும். புரியுதா? முன்னாடி என்ன படிச்சிருக்கோம்? நித்யகா சைத்தன்ய ஸ்வரூபகா சர்வகதகா படிச்சிருக்கோம்ல, அதுக்கு வராது. சப்போஸ் சைத்தன்யம் ப்ராப்பர்ட்டி சொல்லிட்டேன்னா சயின்ஸ் புத்தி ஆகிடும். சயின்ஸுக்கு என்னது? உனக்கு இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுறிய, கையெல்லாம் நீட்டுறல, இப்படி மடக்கிறல்ல, எல்லாம் எதனால் வருது? சயின்ஸ் பிரகாரம் பிரெயின். அதுதான் அவன் இப்படி வைக்கிறான். சல்யூட். நம்ம என்ன வைக்கிறோம்? ஏன்? இருதயத்தினுடைய இருப்பிடம் ஜீவாத்மா. புரியுதப்பா?
இப்படி சொல்லணும். அதனால் இங்கே இருக்கிறது சயின்ஸ், இங்கே இருக்கிறது புரியுறதா? அப்போது பிரெயின் ப்ராப்பர்ட்டி. பிரெயின் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன ஆச்சு? ஆல் க்ளோஸ். ஏன் பிரெயின் வந்து லாக் ஆகிடுச்சுன்னா நமக்கு லாக்கவே ஆகாது, ஏன்னா யூஸ் பண்ணுறதே இல்லை. ரெகுலராக எது யூஸ் ஆகணுமோ அதுதான் வேஸ்ட் ஆகும். புரியுதா? நம்ம ஜாக்கிரதையாக சிக்கனமாக யூஸ் பண்ணுறோம். கிளாஸுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணுறோம், மற்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. புரியுதா? அப்போது பிரெயின் போயிடுச்சுன்னா கான்சியஸ் போயிடும். அவன் ஹோமோ ஸ்டேஜ் போயிட்டார் அப்படின்னு வர. ஹோமோ ஸ்டேஜ் போயிட்டார்னா பிரெயின் இப்போ வந்து அவருக்கு ஞாபகம்லாம் மறந்து போயிடுச்சு அப்படின்னு, மெமரி லாஸ். அதுக்கு தான் நிதித்தியாசனமே பண்ணுறோம். நிதித்தியாசனம் ஒன்று பண்ணுறோம்ல, அது எதுக்கு? மெமரி லாஸ் பண்ணுறதுக்காக. வாலண்டரி மெமரி லாஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன? நிதித்தியாசனம். அதுக்கு தான் நம்ம பயந்துன்னு பண்ணுறதில்ல. அதனால் ஸோ இது நமக்கு இந்த இங்கே சாஸ்திரம் சொல்கிறது, இந்த சயின்ஸு இங்கே தான் சாஸ்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஓகே, நம்ம என்ன சொல்கிறோம்னா மைண்டு சொல்கிறோம், சயின்ஸ் என்ன சொல்கிறது? பிரெயின் சொல்கிறது. புரியுதா? இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்? மைண்டு தான் நமக்கு சப்ஸ்டண்ட்டாக சொல்கிறோம். நம்ம அது மைண்டோட குணம் இருக்குல்ல, அந்த குணத்தெல்லாம் வந்து ஆத்மா மேலே ஏற்றி வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறோம். அது வந்து அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, உண்மையிலேயே நீ வந்து யார் அப்படின்னா, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து. இது எத்தனை தடவை சொல்லியிருப்போம். நீ பிறக்கிறதில்ல, இறக்கிறதில்ல. ஆனால் எது பிறக்கிறது, எது இறக்கிறது? ஆத்மா பிறப்பதில்லை, இறப்பதில்லை. எழுதி வேற ஒட்டிட்டோம். இனிமேல் அதை மறந்துடலாம். நம்ம எழுதிட்டோம், எழுதியாச்சு, செவுத்தில் எழுதியாச்சு. புரியுறதா? எப்போ தான் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறானோ, இதை பார்த்துட்டு எப்போ தான் கூட்டிகிட்டு போக போகிறானோ. புரியுதா? 60+, இப்போல்லாம் 50+லேயே வேண்டிக்கிறான், படக்குன்னு போயிடணுமா. இப்போ நான் கிளாஸ் எடுக்கிறேன்ல, எடுக்கும்போதே இப்படி சாஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் கூட கிளாஸ் எடுக்கும்போது போயிட்டாருப்பா அப்படின்னா, அதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்கணும். புரியுது? புரியுது? அதனால் பிறப்பிறற்றவன் சைத்தன்யம் விபுகு நான் அணுத்துவம். ஓகே, இப்போ ஸ்ருதி விரோத பரிகாரகா, அதை வந்து 5 நிமிடம் கழித்து நம்ம ஸ்ருதி என்ன சொல்கிறாரு, வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்றத 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம உட்காந்து கேட்டுட்டு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.